இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சோனியா மலிஷ்காவோட பவுல்ல லக்ஷ்மி எதையோ கலந்தத பாத்திருக்கா. ஆனா அந்த பிரசாதம் கெடலையே, இன்னும் டேஸ்டா தானே இருக்கு. அதனால லக்ஷ்மி அதுல எதை கலந்தாலோ மலிஷ்காவோட பிரசாதத்தை கெடுக்கிறதுக்காக இல்ல, அந்த பிரசாதத்தை இன்னும் டேஸ்ட் ஆக்கணுங்கிற எண்ணத்துலதான் அப்படி செஞ்சிருக்கா. ஆனா நீ உன் புத்திசாலித்தனத்தை காட்ட அந்த பவுல மாத்திருக்க, அதனால லக்ஷ்மி ஜெயிச்சிட்டா. இப்ப சொல்லு லக்ஷ்மி, எதுக்காக அப்படி செஞ்ச? அதோட பாட்டிமா, மலிஷ்கா உண்மையிலேயே நல்லாவே பிரசாதம் பண்ணா. அவ பண்றத நானே பார்த்தேன். நல்ல கடுமையா உழைச்சு அவ பண்ணா. ஆனா அவ பிரசாதத்துல ஏலக்காய போட மறந்துட்டா. ஏலக்காய் போட்டா மட்டும்தான் ஹல்வாவோட மனம் அப்படியே வரும். அதனாலதான் அவளோட பவுல்ல நான் ஏலக்காவை மிக்ஸ் பண்ணேன். நீ எல்லாரையும் விட ரொம்ப நல்லவமா. என்னக்கா இப்ப நான் என்ன பேசுறது சொல்லு? மனசு சுத்தமா இருக்கவங்களுக்கு நீ எப்படிப்பட்டவன்னு அவங்களுக்கே தெரியும்க்கா. என் மனசுக்கு எல்லாமே புரியுது லக்ஷ்மி. லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னையும் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கு வரைக்கும் நான் உன்னை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன். ஆனா இப்ப நான் உன்னை காதலிக்கிறேன். அண்ட் இந்த காதல் அது வளர்ந்துகிட்டே இருக்கு. பேசியாச்சா? எல்லார்கிட்டயும் உன்னோட ஞானத்தை வழங்கியாச்சா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு லக்ஷ்மி, இந்த இந்த நாடகத்தை ஏன் நடத்தன? அப்பதானே எல்லாரும் உன்னை மகான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை லக்ஷ்மி அப்படி ஆக ஆசைப்பட்டிருந்தா உன்னோட பிரசாதத்தை அவ சரி பண்ணிருக்கவே மாட்டான். காம்படிஷன்ல இப்படி தோக்கடிச்சிருப்பா. அது அவளுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில சந்தோஷங்கிற நேரம் நிரம்பி வழியட்டும். ஹாப்பி ஹோலிமா. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. கடவுள் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். அம்மா, இது என்னம்மா பிளஸிங்க? எனக்கும் அந்த மாதிரி பிளஸிங் கொடுங்க. அன்புமயமான வண்ணம், ஆல் தட். உனக்கு நல்ல புத்தி வந்தாலே போதும், மத்த நிறங்கள்ல தானா வந்து சேர்ந்துரும். சரி சரி, கோவப்படாம இரு. கடவுள் உனக்கும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கட்டும். உன் வாழ்க்கையிலயும் ஆனந்தங்கிற நிறம் மலரட்டும். போதுமா? தப்பா எடுத்துக்காத. இன்னைக்கு ஹோலி. ஆயுஷ், இங்க வா, சீக்கிரம் வாடா. எஸ் மாம். நம்மளோட கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாம் தெரியுமா? ஆஃப் கோர்ஸ். அப்ப பாரம்பரியத்தை கடைபிடி. யா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாமா. இதுவும் கரெக்ட் தான். முதல்ல மாமா வந்து வண்ணம் பூசட்டும். அதான் பாட்டியும் உனக்கு வண்ணம் பூசல. அக்கா, என்ன இது? ரொம்ப அவசரப்பட்டல. இப்ப ஃபுல் டே தும்பிக்கிட்டே இரு. ஏய் யூ ஷாலு, கம் ஹியர். அக்கா இரு வரேன். அக்காவை கவனிச்சுக்கோ. நான் என்ன கவனிக்கணும்? வா வா. ஏய் வா வா. பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனியா? இல்ல. வாங்க. ஆ, நல்லா சந்தோஷமா இருங்க. ஹாப்பி ஹோலி பாட்டி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. அடக்கடவுளே, சித்தி வந்ததும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் ஐஸ் வைக்கிற? என் மேல எதுக்கு கண்ணு வைக்கிற? உனக்கு வேணும்னா நீயும் சாப்பிடு. அதை விட்டுட்டு என்ன பண்றது, எனக்கு ரொம்ப பசிக்குது. அதோட காலையிலயும் நான் எதுவுமே சாப்பிடல.
எங்க வரணுங்கிறதுக்காக நான் 2 நாளா எதுவும் சாப்பிடாம பட்னியா இருந்தேன். ஏன்னா இங்க வந்தா பயங்கரமா சாப்பிட கிடைக்கும்ல. ஆ? சரி நல்லது சித்தி, நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், இன்னும் 4-5 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுங்க. ஆ சாப்பிடுவேன். நீ சொல்லிதான் சாப்பிடணுமா என்ன? நான் எப்பவுமே 2 நாளைக்கு அட்வான்ஸாவே சாப்பிட்டுருவேன். சித்தி, அதுவும் அந்த பவுல்ல என்னமோ ஒரு அதையும் சாப்பிடுங்க. பாணி தல. ஹாப்பி ஹோலி சித்தி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. இந்த ஷாலு சரியான அருந்த வாளு. அவன் மேல எனக்கு ஏன் இவ்ளோ லவ் வருது? இந்த ஷாலுவும் பாணி எங்க போனாங்க? ஏய் வா வா வா. இதோ இப்போ வந்துறோம். பாத்துக்கோங்க. ஓ ஹாய். நீ என்னதானே தேடுற? இப்படி ஒரு ஆசையா? என்ன? ஆ? எவ்வளவு ஆசை இருந்தாலும் இன்னைக்கு ஹோலி தான். இல்ல இல்ல, அது வந்து தப்பா எடுத்துக்காத, இன்னைக்கு ஹோலி அப்படின்னு. நீ எங்க போறா? ஹாப்பி ஹோலி ஆயுஷ். ஓ ஹாப்பி ஹோலி நேஹா. சரி சொல்லு, எப்படி இருக்காங்க? எல்லாரையும் விட என்ன பாரு. சரி சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? நீயா? நீ ஒரு சூப்பர் டூப்பர் நேஹா. சூப்பர் டூப்பர்லாம் விடு, நீ சூப்பர் டூப்பரை தாண்டி எங்கேயோ இருக்க. அப்படின்னா? அப்படின்னா நீ எப்படி இருக்கன்னு சொல்ல வந்த. சீரியஸ்லி என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? நான் சொல்றது ரொம்ப அழகா இருக்கன்னு. நான் உன் அழக நான் ஏன் பார்க்கணும், நான் ஏன் ரசிக்கணும்? அப்படின்னா நான் உனக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல இருக்கேன், ஷாலுவோட சிஸ்டர். சரி, உனக்கும் எனக்கும் என்ன உறவு? நீ ஷாலுவோட சிஸ்டர்னா எனக்கு சிஸ்டர் இன் லா. வாட்? நீ என்ன கெட்ட வார்த்தையில திட்டியா? இல்ல 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 நேகா, இவர் ரொம்ப நல்லவர்ல, இவர்ல உன திட்டல. சும்மா குறும்புத்தனம் பண்றாரு. ஐ சே, குறும்புத்தனமா? அப்போ தாராளமா பண்ணு, இன்னும் பண்ணு. வாட்? ஐ மீன் மூவிஸ்ல இதானே நடக்கும். முதல்ல ஹீரோ ஹீரோயின் சண்டை போடுவாங்க, அப்புறம் என்ன நடக்கும்? காதல் இது ஒரு நாள் நடந்தே தீரும்.